ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா 2026 மாடலுக்கான எக்ஸ்ட்ரீம் 125R டூயல் சேனல் ஏபிஎஸ் மாடல் வந்து இருக்குது. ஸோ நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண ஒரு மாடல் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரீமோட டபுள் டிஸ்க் மாடல். ஏன்னா எக்ஸ்ட்ரீமோட 125Rல சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை 2025ஓட லாஸ்ட் எண்டில் டூயல் சேனல் ஏபிஎஸ் மாடல் வந்து லான்ச் பண்ணாங்க. பட் ஷோரூம்ஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சுங்க. ஸோ இந்த மாடலில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத ஸ்பெக் வைஸ் நீங்கள் ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் இதோட டெஸ்ட் ரைட் ரிவ்யூ, ஸோ ஓட்டி பார்த்து வண்டி என்ன மாதிரி ஃபீல் இருக்குது, ரைடர் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். வண்டியோட லுக்ஸ் ஓவராலாக பார்க்கும்போது லுக்ஸில் டிசைன்ஸில் மாற்றங்கள் கிடையாது. பட் ரியர் டயரோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, டூயல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கரிங்கில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு மேஜர் சேஞ்சஸ். அப்புறம் ஃப்ரண்ட்டோட கன்சோல் வைஸ் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரு கலர்டான டிஸ்பிளே, க்ரூஸ் கண்ட்ரோல், ரைட் பை ஒயர், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸை 125cc அடிக்கி தள்ளியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு 125cc இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக லோடாக இருக்கிறது. ஸோ அப்படியே நம்ம வந்துட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வண்டியில் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ நான் ப்ரைஸ் வைஸ் உங்களுக்கு முன்னாடியே வந்து சொல்லிடுறேங்க. இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அப்ராக்சிமேட்டாக இல்லை, ஆல்மோஸ்ட் நமக்கு என்ன ரேட்டு வருதுன்னா உங்களுக்கு ஒரு 1,38,000 அந்த ரேஞ்ச் வந்து வருது இதோடைய ஆன் ரோட் விலை இந்த டூயல் சேனல் ஏபிஎஸ் மாடலுக்கு. இதே சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மாடல் அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு 6,000 7,000 நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க, அதுதான் வித்தியாசம். பட் இந்த டூயல் சேனல் ஏபிஎஸ் மாடலில் ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸை அள்ளி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூச்சராக நான் பார்க்குறது இதோட சேஃப்டி அப்படின்றப்போ டூயல் சேனல் ஏபிஎஸ் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஒரு 125cc ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டூயல் சேனல் ஏபிஎஸ் மாடல் வந்திருக்கிறது இதுதான். ஸோ என்எஸ் இருக்குது, பட் இருந்தாலும் என்எஸில் டூயல் சேனல் ஏபிஎஸ்லாம் கிடையாது. ஈவன் ரியரில் டிஸ்க் ஆப்ஷன்ஸுமே கிடையாது. மற்ற 125லையுமே வந்து கிடையாது. ரைடரில் வந்து இருக்குங்க, ரியல் டிஸ்க் பிரேக் வரும், பட் ஏபிஎஸ் வந்து கிடையாது. ஸோ இந்த வண்டி தான் டிஸ்க் பிரேக்கும் கொடுத்து ரியர் ஏபிஎஸும் கொடுத்த ஒரு மாடல். ஸோ பிரேக்கெலாம் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது. சீரியஸாக அப்படியே பஞ்சிங் அந்த ஒரு இதெல்லாம் ஒரு லோயர் சிசி வண்டி வந்து ஓட்டுற அந்த ஒரு ஃபீல், ஒரு 125cc தான் நான் வந்து ஓட்டுறேன் அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து இல்லை. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான மிஷின் ஓட்டுற அந்த ஒரு ஃபீல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் எனக்கு லிட்ரலி வந்து எனக்கு கிடைக்கிதுங்க. ஸோ அந்த ஒரு விஷயமே ஒரு பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன் வண்டி ஓட்டுறதுக்கு. அண்டு நல்லா ஸ்மூத்தராக டியூன் பண்ணியிருக்காங்க என்ஜினை. பவர் ஃபிகர்ஸ்ன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 11.5 bhp 10.5 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு அந்த 11 and 10 அந்த ரேஞ்ச் இருக்கிறதுனால பிக்கப்பும் நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் நல்லாயிருக்கும். ஈவன் ஒரு சிங்கிள் ரைடராக இந்த வண்டியை நீங்கள் ஒரு லாங் டூரிங் மிஷினாகவும் கன்சிடர் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் இந்த ஒரு 125cc ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஏன்னா இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு ஹைவேஸ் அந்த மிட்ரேஜ் ஒரு 60லேருந்து 100 அப்படிங்கிற வரைக்குமே நல்லா ஸ்டேபிளாக இருக்குது வண்டி. லோவர் எண்டு கம்மியாக தான் இருக்கும், ஹையர் எண்டு அந்தளவுக்கு போகாது, 100 110 தான், அதுக்கு மேலே போகாது. பட் ஆனால் அந்த ஒரு செக்மெண்ட் ஒரு 80-90 இருக்குது இல்லையா, அந்த மிட்ரேஞ்ச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். இந்த வண்டி சூப்பராக எஃபோர்ட்லெஸ்ஸாக வைப்ரேஷனும் இல்லாமல் க்ரூஸ் பண்ணுது. அந்த வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த வண்டியில் ரைட் பை ஒயர் த்ராட்டில் வேறு கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஆக்சிலேட்டர் த்ராட்டில்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு நம்ம டியூக் 390 பார்த்துருப்போம் இல்லையா, சேம் அதே மாதிரி ஒரு ரைட் பை ஒயர் த்ராட்டில் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோலுமே இருக்குது. நீங்கள் ஒரு ஹைவேஸ் போகும்போது ஒரு 80ல் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்களுக்கு வண்டி வந்து லாக் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரூசிங் ஸ்பீடு வந்து அப்படியே லாக் ஆகும். ஸோ அது ஒரு பெரிய ஒரு ஆப்ஷன் இந்த வண்டியில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஒரு க்ரூசிங் ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி கியரை வந்து எந்த மோட்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணோம் அப்படிங்கிற டைலிங்குமே இந்த யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டிஸ்பிளேலே வந்து ஏரோ மார்க் காட்டும். ஸோ நீங்கள் வந்து இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் கியரை வந்து அப் ஷிஃப்ட் பண்ணுங்கள், ஸோ இந்த இடங்களில் டவுன் ஷிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்கனால ஒரு பெட்டரான ஒரு விஷயம் இந்த வண்டியில் நல்லாயிருக்கு. அந்த ஒரு விஷயம் வந்து சூப்பராக இருக்குது. டேங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மஸ்குலராக கொடுத்துருந்தாலும் 10 லிட்டருக்கான டேங்க் கெப்பாசிட்டி தான் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10 லிட்டருக்கு இந்த வண்டி என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமோ அது ரொம்பவே நல்லாவே பண்ணுது அப்படிங்கிறதே கண்டிப்பாக சொல்ல முடியும். ஈவன் இந்த வண்டியோட மைலேஜுமே 55லேருந்து 60 வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஒரு 58 வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் வந்து கிடைக்கும். ஈவன் நீங்கள் க்ரூஸ் பண்ணால் கூட அந்த 80-90 க்ரூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு 58 வரைக்கும் மைலேஜ் வரும். ஸோ இந்த ஒரு மைலேஜ் ஆப்ஷன்ஸ் பெட்டராக இருக்கும். கார்னரிங் ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே
இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரியர் டயரை நல்லா வைடராக கொடுத்துருக்காங்க. ஸோ வைடர் அப்படின்ற போது 120 செக்ஷன் டயர். ஒரு பல்சரோட 150 சீரியஸ்லேயும் சரி, ஒரு அதாவது ட்வின் டிஸ்க் சீரியஸு 220ல் 120 செக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. சேம் அதே மாதிரியான ஒரு டயர் சைஸ் தான் இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியர் டயர் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு பல்கியராக இருக்கிறனால இந்த வண்டிக்கு இந்த ரியர் டயர் கொஞ்சம் பல்க்கு தான். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களால் நல்லாவே கார்னரிங்கும் ஸ்டேபிளாக எடுக்க முடியும். ஹைவேஸ்லேயும் வண்டி ஸ்டேபிளாக இருக்குது. ஈவன் ரியரில் வந்து ஏபிஎஸ் கொடுத்துருக்கனால பிரேக்கிங்கோட எஃபிஷியன்சியுமே நல்லா இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸ்ட்ரீம் 125ல் மிஸ்ட் அவுட் ஆன விஷயங்கள். ஸோ நான் அதில் வந்து இது எதுவுமே கிடையாதுங்க. ஸோ அதில் வந்து ரைடு பை ஒயர் த்ராட்டெல்லாம் கிடையாது. வெறும் நார்மலாக ஒயர் கொடுத்துருப்பாங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்காது. நார்மல் டிஸ்பிளே தான். அது வந்து உங்களுக்கு பகலில் அந்தளவுக்கு விசிபிளாக இருக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கலர்டான எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்கனால ஈவன் டே டைம் அண்ட் நைட் டைம் ரெண்டுலேயுமே டிஸ்பிளேவோட விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் டிஸ்பிளேயுமே ஓரளவுக்கு நல்லா சைஸபிளாக கொடுத்துருக்கனால உங்களுக்கு அது நல்லாவே இருக்குது. ரைட் பண்ணும்போது அந்த ஃபீல் வந்து சூப்பராக இருக்குது. ஈவன் இதே சைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரீம் 250Rலேயுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்குது. அந்த விஷனாக பார்க்கும்போது எனக்கு அந்த விசிபிலிட்டி சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல வரேன். ஸோ அது நல்லா இருக்குங்க ஓட்டும்போது. அண்ட் அதே மாதிரி ப்ளூடூத் கன்சோல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு பேரிங், 10x10 நேவிகேஷன், மியூசிக் கண்ட்ரோல், ஃபோன் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே நீங்கள் இந்த பட்டன்ஸ்லேயே வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் உங்களுக்கு பவர் மோடு 3 மோட்ஸ் இருக்கும். பவர் மோட், ரோட் மோட், ஈகோ மோட். ஸோ அது வந்து ரன்னிங்கில் நீங்கள் வந்து சைமல்டேனியஸாக முறுக்கிட்டே இருந்தால் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். சில இதில் த்ராட்டில் க்ளோஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. பட் இந்த வண்டியில் வந்து நீங்கள் த்ராட்டில் முறுக்கிட்டு இருக்கும்போதே ஸ்விட்ச் பண்ண முடியும். அந்த ஒரு மோட்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட்டாக இந்த வண்டியில் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த வண்டிக்கான ஒரு பிக்கஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறதுங்க. ஸோ டேர்னிங் ரேடியஸை பற்றி சொல்லவே வேணாம். வண்டி சைக்கிள் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஈவன் நீங்கள் வந்து டாலராக இல்லை ஷார்ட்டரான ஒரு வெயிட் இருக்கீங்க அப்படின்னா கூட ரொம்ப ஈஸியாக இந்த வண்டியை வந்து நீங்கள் மெனியூர் பண்ணி ஓட்டலாம். ஸோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாகவே இருக்குது இந்த வண்டி ரைட் பண்ணும்போது. சீட் ஹைட் ஆல்மோஸ்ட் ஒரு 805 mm. கொஞ்சம் எலிவேட்டடாக தான் இருக்கும் சீட்டு. பட் வெயிட் இல்லாத காரணத்தினால நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டர் ரைடராக இருந்தால் கூட ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம் இந்த வண்டியில். டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் ஃப்ரண்ட்டில். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சஸ்பென்ஷன் யூனிட்டாக இருக்கும். ஸோ எப்படின்னா நல்ல ஒரு பெரிய டயாக இருக்கக்கூடிய 2 இது. ஸோ ரொம்ப பேத் ஹோல்ஸில் பெரிய வைப்ரேஷன்ஸ் உங்கள் ஹேண்டுக்கு ஃபீல் ஆகாது. நல்லாவே இருக்குது. நல்லா ஸ்மூத்தராகவே உங்களை டர்ன் பண்ணிட்டு ரியரோட மோனோஷாக்குமே குறை சொல்கிற மாதிரி இல்லாமல் சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்லாயிருக்கு. ஸோ ஓவராலாக இந்த வண்டியோடைய ஃபியூச்சர்ஸ் வைஸ் பார்க்கும்போது இதெல்லாம் தான் இந்த வண்டியில் ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட்டாக நான் சொல்லுவேங்க. ஸோ நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்கிற மாதிரிலாம் இந்த வண்டி எதுவும் இல்லை. எல்லாமே ஆல்மோஸ்ட் நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அட் த சேம் டைம் இதோடைய சீட்டோட குவாலிட்டின்னு பார்க்கும்போது இந்த டாப் மாடல் இது வந்து டாப் அண்ட் வேரியண்ட்டு. இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் சீட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயே சிங்கிள் சீட் வர ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அதில் வந்து டூயல் சேனல் ஏபிஎஸ் கிடையாது. ஸோ நீங்கள் டூயல் சேனல் ஏபிஎஸ் மாடல் வந்து போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே பெரிய ஆப்ஷன் என்னென்னா டபுள் சீட் அந்த ஸ்ப்ளிட் சீட்டாக போகிறது தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒர்த் ஃபார் மணி அப்படின்றது தான் நான் பார்க்குறது. ஸோ உங்களுக்குமே ஆல்மோஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆன் ரோட் ப்ரைஸ் சொல்லியாச்சு. மைலேஜ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 58 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குங்க. கிளைம் பண்ணுற மைலேஜ் 58 தான். ஷோரூமில் வண்டி கேப்பபிள் ஃபார் 60+ மைலேஜ்னு சொல்கிறாங்க. எஸ், ஈக்கோ நீங்கள் போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னா தாராளமாக 60 கூட எடுக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கிறதுனால ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக நான் சொல்கிறது ஒரு 58 வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ ரியரோட பில்லியன் கம்ஃபர்ட்டுமே நல்லா இருக்கும். பட் என்னென்னா ஸ்ப்ளிட் சீட் கொஞ்சம் ஹைட்டடாக இருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ரைடர் சூப்பராக இருப்பீங்க. பட் பில்லியன் உங்களுக்கு மேலே எலிவேட்டடாக உட்காந்துருப்பாங்க. ஸோ பிரேக்ஸ் பக்கா. இதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தது எக்ஸ்ட்ரீமில் பிரேக்கு தான். முன்னாடியே சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருந்தாலும் அந்த பிரேக்கோட பஞ்சிங்னஸ் அந்தளவுக்கு இல்லை அப்படின்றது ஒரு ட்ராபேக்காகவே இருந்ததுங்க. ஸோ இப்போது அந்த ட்ராபேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ரியரோட ஏபிஎஸ் கொடுத்து அந்த ஒரு விஷயத்த சரி பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். நல்லாயிருக்கு. ஸோ ஓவராலாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய பைக்ஸோட ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போய் நம்ம நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ நல்ல சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். தொடர்ந்து இதே மாதிரி நம்ம சேனலுக்கு நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு நல்ல அட்டகாசமான பைக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் and bye.